ஹை வாஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து புதிய உச்சத்தில் நிஃப்டி சந்தோஷமில்லாத பெருமை நிலைக்குமா இல்லையா புதிய உச்சம் சந்தோஷம் அப்படின்னா நீ எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஸோ 183 பாயிண்ட் வந்து நிஃப்டி இன்றைக்கி மேலே பேருக்கு வந்து ஒரு ரியலி உண்மையிலே சந்தோஷப்படுற விஷயந்தான். பேங்க் நிஃப்டி 900 பாயிண்ட்ஸ், ஸோ அது வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது. நிஃப்டி ஐடி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது ஏன் வந்து ஒரு பெருமையான விஷயம், சந்தோஷம் இல்லாத விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னேன்னாக்கா, மிட் கேப், ஸ்மால் கேப் அண்டு மைக்ரோ கேப் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதே மாதிரி நிஃப்டி ஐடி அண்டு நிஃப்டி பேங்க் இந்த 2 செக்டர் தவிர வேறு எந்த செக்டருமே பார்ட்டிசிபேட் பண்ணலை. இங்கே பார்த்தா தெரியும், காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாமே பாருங்கள், மிட் கேப் வந்து மைனஸு, ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் மார்ஜினலி பாசிட்டிவ். ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி மற்ற செக்டர்ஸ் பார்க்கும்போது எக்ஸப்ட் பேங்க் அண்ட் ஐடி பாருங்கள் எல்லாருமே நெகட்டிவ். ஃபார்மா பார்த்திங்க நியர் ஃப்ளாட். ஸோ எந்த செக்டரும் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு சந்தோஷப்படுற விஷயமா நமக்கு தெரியல அப்படின்ட்டு. வேறு நிமிஷம். ஆமாம், பட் இந்த மாதிரி ஆகிறது வந்துட்டு சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நாளைக்கு வந்து எகெயின் ஒரு நியூ ஆல் டைம் ஹை வித் ஆல் தி செக்டர் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னாக்கா இது சஸ்டெயின் ஆகும். இல்லைனாக்கா ஈவன் நாளைக்கே கூட இது வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. காரணம் என்னக்கா, நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி. ஸோ இதில் வந்து ஒரு கோரிலேஷன் என்ன அப்படின்னாக்கா, ஃப்ரைடே வந்துட்டு மார்க்கெட் வந்து பயங்கர வாலடைல். மேலே போய்ட்டு கீழே வந்தது, எகெயின் அதே மாதிரி மேலே போகுது, அதே மாதிரி கீழே வருது, எகெயின் மேலே போகுது. அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் இந்த வாலட்டாலிட்டி வந்துட்டு சம்டைம் வந்து இந்த இருக்கிற எக்ஸ்பைரி பொசிஷன் வந்து ஒரு எக்ஸ்பைரியில் இருக்கிறது ஆஃப்லோட் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸ்பைரி அக்யூமுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து சப்சிக்வெண்ட் செஷனில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று ஒரு நாள் விட்டு இன்றைக்கி பார்த்தோன்னாக்கா ஒரு பெக்குலியரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்சைட் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு பேங்க் நிஃப்டி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி நாளைக்கு கொஞ்சம் கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் எல்லா செக்டருடைய பார்ட்டிசிபேஷன் இருந்தால் மேலே போனால் உண்டு, இல்லைனாக்கு போகாது. ஸோ இது என்னுடைய அப்சர்வேஷன். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி 2753 ஸ்டாக் ட்ரேட் ஆனதில் 1209 ஸ்டாக் வந்து பாசிட்டிவும் 1457 ஸ்டாக் நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. பாருங்கள், பாசிட்டிவாக போனது கம்மியாக இருக்குது, நெகட்டிவாக போனது அதிகமாக இருக்குது. பட் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இட்ஸ் அ பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பட் இதில் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து அனதர் ரீசன். ஸோ 87 ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து அன்சேஞ்ச்டு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட்டில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி லோ வந்துட்டு 23,562, ஹை 23,734. ஒரு 30 பாயிண்ட் ஒரு கேப் அப்பில் வந்துட்டு எகெயின் ஒரு 30 பாயிண்ட் சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் இருந்தது. டில் வந்து 1230 வரைக்கும், பார்த்தீங்கன்னா 1230 வரைக்கும் சைட்வேஸ் மூமெண்ட் தான். தென் அந்த கரெக்டாக அந்த 1225 30 இந்த கேண்டலில் ஸ்பைக் ஆனது. தென் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கிராஜுவல் ரெக்கவரின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு கிராஜுவல் ரெக்கவரி, எங்கேயுமே வந்து மார்க்கெட் அப்புறம் ஃபாலோ ஆகவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். சரி, இது வந்து நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஸோ ட்ரெண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நல்ல இப்போ ஒரு ஆல் டைம் ஹையே போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதிகபட்சம் வந்து 24,000 போகும் அப்படின்ட்டு. பட்டு இன்றைக்கி மற்ற செக்டரோட பார்ட்டிசிபேஷன் இல்லாதனால வந்துட்டு இது சஸ்டெயின் ஆகுமா, இல்லாட்டி இன்னொரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்துட்டு எகெயின் மேலே போகுமான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஓவரால் சென்டிமெண்ட் எகெயின் சொல்கிறேன், இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ இது வந்து நான் வந்து சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக நான் சொன்னால் கூட, பட் ஓவரால் சென்டிமெண்ட் வந்துட்டு ஸ்டில் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம சந்தோஷப்படலாம். ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் 0.3. ஸோ மார்க்கெட் எவ்வளோ ஏறி இருக்குது, பட் ஃபியர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் 0.3 பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் போயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து கீழே போயிருக்கணும். நேற்று கூட சொல்லியிருந்தேன் 0.9 பாயிண்ட் நேற்று மேலே போயிருந்தது. பட் அதே சமயம் நிஃப்டி 56 பாயிண்ட் நேற்று ப்ளஸில் இருந்தது. ஸோ நிஃப்டி மேலே போயிட்டு, பட் இந்தியா விக்ஸும் வந்துட்டு கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து பார்க்கும்போது ஒரு 1.2 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு முரணான ஒரு இதாக இருக்குது. ஸோ அதுவும் பார்க்கணும். ஸோ 1.33 பிசிஆரில் இருக்குது. மேக்ஸ் பென் 23,550. ஸோ நேற்று வந்து 23,400 இருந்தது, இப்போ 550 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோர் தென் வந்து ஒரு 175 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ கேப் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு நேரோ பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி நாளைக்கு கீழே வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி தோணுது.
நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தென் மேக் நிஃப்டி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ராடே இது பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே இது சிமிலராக நிஃப்டி மாதிரியே ஒரு பேட்டர்ன். நிஃப்டியில் என்ன மறந்ததோ கொஞ்சம் கேப் அப் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சைட்வேஸ் இருந்தது. பட் இங்கே வந்து கொஞ்சம் ஒரு கிராஜுவல் ரெக்கவரி. தென் எகெயின் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி கிராஜுவலாக வந்து மேலே தான் போய்ட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஒன் சைடு மார்க்கெட் இது. ரெண்டுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒன் சைடாகவே இப்போ இருந்திருக்கு. ஸோ 900 பாயிண்ட் அதெல்லாம் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இதனுடைய ட்ரெண்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆல் டைம் ஹை, நல்ல ஒரு செமையான க்ரீன் கேண்டில் இது. ஸோ இதுவும் நாளைக்கு சஸ்டெயின் ஆகுமா இல்லை கீழே வருதுன்றது பார்க்கலாம். வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். எகைன் இதனுடைய ஓவரால் சென்டிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எகைன் இட் இஸ் பாசிட்டிவ். தான் ஓவரால் சென்டிமெண்ட் இட்ஸ் குட். ஸோ இதனுடைய மேக்ஸ் பெயின் 2200. ஸோ ஸ்பாட்டில் 5200 இருக்குது. ஸ்பாட்டில் 52600. ஸோ இதை வந்து நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அதை வந்து இது பண்ணுற விதமாக நாளைக்கு கீழே வரதுக்கும் சான்ஸ் வந்து இதுவும் ஒரு ரீசன் கீழே வரும்ன்றதுக்கு சொல்கிறதுக்கு பார்க்கலாம். என்னுடைய இது வார்த்தை கரெக்டாக இருக்கா இல்லாட்டி போய் விற்று மார்க்கெட் மேலே போதுன்ற மேலே போனால் சந்தோஷமான விஷயந்தான். ஸோ பிசார் 1.6 செம்ம புல்லிஷ்னஸில் இருக்குது. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை. நெக்ஸ்ட் நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்க்கலாம். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் நல்ல பாருங்கள் நல்ல ஒரு கேப் அப் கொடுத்தது மார்க்கெட். நீங்கள் பார்த்தீங்கன்னா 72 பாயிண்ட் கேப் அப் போயிட்டு அங்கேருந்து ஃபர்தர் நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 150 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு மேலே போயிட்டு தென் அங்கேருந்து ஃபுல்லாக கிராஜுவலாக கீழ் டவுன் சைடில் தான் இருந்தது மார்க்கெட். ஸோ மைனஸில் வந்து 25 ஒரு ரொம்ப மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓவராலாக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணலன்றது வந்துட்டு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். பார்ப்போம். இதனுடைய ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சேச்சுரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மொமெண்டம் வந்து பிக்கப் ஆகவே இல்லை. ஸோ இதனுடைய பார்ட்டிசிபேஷன் இது மிட் அண்ட் ஸ்மால் 400, மிட் கேப் 150 அண்ட் ஸ்மால் கேப் 250 உள்ளடக்கிய சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ். என்ன கேட்டால் நிஃப்டியை விட இதை வச்சு தான் மார்க்கெட் வந்து ஒரு சஸ்டெயினபிள் க்ரோத்தில் இருக்கா இல்லாட்டி கீழே வருதுன்னு சொல்ல முடியும். நிஃப்டி கூட வந்துட்டு அது F&Oவில் இருக்கிறனால வந்துட்டு பயங்கரமாக வாலட்டைலாக இருக்கும். ஒரு நிறைய நேரங்களில் பார்த்தோன்னாக்கா நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் தவறாக போகும் ஓவரால் மார்க்கெட் வியூவில். பட் இது வந்து பார்க்கும்போது ஓவரால் மார்க்கெட் வியூ வந்து இது வந்து கிளியராக சொல்லிடும். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ வந்து மொமெண்டம் இல்லை. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஓவரால் சென்டிமெண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்முடைய மார்க்கெட், நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட்டோடைய நிலவரம் பார்த்துக்கிறோம். ஸோ பார்க்கும்போது நேற்று வந்து மார்க்கெட் வந்து டிஜே வந்து அகைன் நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் S&P 500 வந்து ஜஸ்ட் 16 பாயிண்ட் தான் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நேற்றும் அதே மாதிரி இருந்தது. இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது. இது ஒரு மார்ஜினலி நெகட்டிவாக இருந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஐ திங்க் அதாவது கூட வெயிட்டிங் டு டவுன் வரதுக்குன்ற மாதிரியே தோணுது. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா யூகே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் ரெண்டுமே ஒரு மார்ஜினல் வந்துட்டு ஒரு நெகட்டிவில் தான் இருக்குது. ரொம்ப உரி பண்ணுற அளவுக்கு நெகட்டிவில் ஒன்றும் கிடையாது. ஸோ ஓவரால் இட்ஸ் குட். ஓகே. ஸோ நம்ம டிஜேவுடைய சார்ட் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. ஸோ நல்ல ஒரு கிராஜுவலாக வந்து நல்லாவே மேலே வந்துட்டுருக்கு. ஸோ S&P 500 ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்க்கும்போது அது வந்து இதுக்கு ஈடு கொடுக்கல. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கீழே வர மாதிரி தெரியுது. பட் பார்ப்போம், நாளைக்கு இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இது வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் எனி ஜியோபொலிட்டிக்கலி எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாத பட்சத்தில் எகைன் இது மேலே போகும். இது கொஞ்சம் ரெக்கவரி ரேட்டு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னாக்கா எகைன் நம்ம மார்க்கெட் அவங்க யூஎஸ் மார்க்கெட்டோட கோரிலேட் ஆகும். ஸோ அந்த வகையிலையும் வந்து நிஃப்டி வந்து 24,000 வந்து கிராஸ் பண்ணுறது டச் பண்ணுறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அன்லஸ் எந்த ஒரு ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இல்லாத வரைக்கும். ஓகே வியூவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் பை. தேங்க்யூ.